Hi my dear students, welcome to our channel NLP's Math Mantra. This is Lakshmipathy Narayanan. இந்த வீடியோவில் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் 2.7க்கான கான்செப்ட்ஸை பார்க்க போகிறோம். இந்த 2.7 எக்ஸசைஸுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போலார் அண்ட் யூலர் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் பார்த்தோம். Z is equal to x plus iy. அதுக்கடுத்து ஆர்டர்ட் பேர் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். Z is equal to x, y. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ புதுசாக ஒரு ரெண்டு ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஒன் இஸ் போலார் ஃபார்ம், அனதர் ஒன் இஸ் யூலர் ஃபார்ம். இந்த யூலர் ஃபார்ம் சில பேர் வந்து ஆயிலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ், இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை இப்போ பார்ப்போம். இந்த ஃபார்ம்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி படித்த செகண்ட் எக்ஸசைஸில் படித்த ஒரு சின்ன கான்செப்ட். ஒரு பிளேனில் ஒரு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஒரு வெர்டிக்கல் ஆக்சிஸை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த சிஸ்டத்துக்கு பேர் கார்ட்டீசியன் சிஸ்டம் அண்ட் த பிளேன் இஸ் கால் கார்ட்டீசியன் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் எப்படி எடுப்போம்? நம்ம எக்ஸ், ஒய் அப்படின்னு எடுப்போம். திஸ் இஸ் ஆரிஜின். இதுதான் கார்ட்டீசியன் சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதே வந்து நம்ம ஆர்கன் பிளேன் அப்படின்னு சொன்னா இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸை ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு எடுப்போம், வெர்டிக்கல் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு எடுப்போம். இங்கேயும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z is equal to x plus iy ஆர்டர்ட் ஃபார்ம்ல எடுத்து ஆர்டர்ட் பேர் ஃபார்ம்ல x, y தான் டினோட் பண்ணும். பட் இந்த போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோஆர்டினேட்ஸ் x, y என்னன்னு மாறிடும் அப்படின்னா r, θ அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த r, θ அப்படிங்கிறது தான் போலார் கோஆர்டினேட்ஸ். இதுல இந்த r அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z-ஓட மாடுலஸ் ஆர் லென்த் ஃப்ரம் த ஆரிஜின். இதுதான் r. தீட்டாங்கிறது the angle made by the position vector of the complex number with the positive direction of the x-axis. இது தீட்டா. அப்போ இந்த ஆர்கன் பிளேன் அப்படின்னு சொன்னாலே இந்த ஆர்கன் பிளேன்ல நம்ம யூஸ் பண்ற கோஆர்டினேட்ஸ் போலார் கோஆர்டினேட்ஸ். அந்த போலார் கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா r, θ, where r is the length of the complex number from the origin. In other words, we can say it as the modulus, and theta is called the argument or the amplitude. So, இப்போ இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ் x, y-ஐயும் இந்த r, θவையும் நம்ம ரெண்டுத்தையும் கார்லேட் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த போலார் ஃபார்மை கண்டுபிடிக்க போறோம். Right. Now, this is the complex number Z whose coordinates are x, y. இப்போ என்னுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன? இங்க இருந்து நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று போடுறோம் அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் x, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் y. இப்போ போலார் சிஸ்டத்துல நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம்? இது r, இது θ அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்க. திஸ் இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் O. இது ஒரு நேம் கொடுத்துடலாம் m. OMZ is a right angle triangle. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா Z is equal to x plus iy. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் ஆர்டர் பேருக்கு இங்க மாத்தி எழுதியிருக்கோம். இதனுடைய போலார் கோஆர்டினேட்ஸ் r and θ. இப்போ இது எல்லாத்தையும் இந்த நாலு கோஆர்டினேட்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுல sin θவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா θ இங்க இருக்கு. sin θவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்ப என்ன வந்துரும் பாருங்க, y divided by r. இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா r sin θ is equal to y. அதே போல cos θ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா cos θ is equal to adjacent side by hypotenuse. So x divided by r. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா r cos θ is equal to x. இந்த கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு x and y வேல்யூஸ் எடுத்தோம் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x க்கு வந்து r cos θ plus i into y க்கு வந்து r sin θ.
இப்ப ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிற லெட்டர் ஆர், அதை எடுத்துட்டோம்னா மீதி காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. சோ இதுதான் போலார் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது இம்மிடியேட்டா நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டிய ஒரு ஃபார்ம் எது அப்படின்னா z is equal to r into cos theta plus i sin theta. அப்ப போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா r cos theta, r sin theta அப்படின்னு சொல்லணும். இதுதான் போலார் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். போலார் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்டா z is equal to r cos theta, r into cos theta plus i sin theta. கோஆர்டினேட்ஸ்னா பாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கணும். ஃபார்ம் அப்படின்னு சொன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கணும். இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கோங்க. சோ அப்போ போலார் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த போலார் ஃபார்ம்ல ஆர் அண்ட் தீட்டாவை பத்தி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆர் அப்படிங்கிறது மாடுலஸ் ஆர் த அப்சல்யூட் வேல்யூ ஆர் த லெங்த் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃப்ரம் த ஆரிஜின். சோ ஆருக்கு மொத்தம் 3 நேம் இருக்கு, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆர் த அப்சல்யூட் வேல்யூ ஆர் the length of the complex number from the origin. Whereas theta என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா theta is called the argument or amplitude of a complex number. இந்த ரெண்டுத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த போலார் ஃபார்ம் z is equal to r into cos theta plus i sin theta இந்த போலார் ஃபார்ம் வச்சு ரெண்டு ரிசல்ட்ட சொல்லிடுறேன். if z is equal to 0 then the argument is undefined. இது ஒரு கான்செப்ட். if z is equal to 0 காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 0வா இருந்ததுன்னா argument is undefined. அப்ப ஆர்குமெண்ட் நம்ம எப்ப கண்டுபிடிக்க முடியும்? only for the non-zero complex number we can find the argument. இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. செகண்ட் கான்செப்ட், இந்த z is equal to x plus iy அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய போலார் கோஆர்டினேட்ஸ் r, theta. இப்ப இந்த கான்ஜுகேட் z bar அது நமக்கு தெரியும் x minus iy. இப்ப இந்த கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா r, theta. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். கான்ஜுகேட் அப்படின்னு சொன்னா எதுக்கு மட்டும் சைன் மாறுது பாருங்க, இந்த தீட்டாவுக்கு மட்டும் சைன் மாறுது. whereas in standard form x, y அப்படின்னு ஆர்டர் பேர் ஃபார்ம்ல எழுதும். அதை அங்க வந்து கான்ஜுகேஷன் வரும்போது என்ன வரும்? x, y. அங்க இமேஜினரி பார்ட்டுக்கு சைன் மாறும். இங்கேயும் பாருங்க அந்த செகண்ட் கோஆர்டினேட்டுக்கு தான் சைன் மாறி இருக்கு. ஸோ ஈஸிலி we can recognize, easily we can compare. அதனால எழுதும் போது அதை கரெக்டா பாத்துக்கோங்க. so you must concentrate both the results. one is z is equal to 0 na argument is undefined. Another one is the polar form of the complex number z is equal to x plus iy is r, theta அப்படின்னா then the polar coordinates of z bar must be r, minus theta. இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ். அடுத்து result, if theta is the argument and the value of the argument is given in terms of the radians. So அப்ப argument நம்ம எப்பயுமே எதுல தான் கொடுக்கணும்? ரேடியன் மெஷர்ல தான் கொடுக்கணும், டிகிரி மெஷர்ல கொடுக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட். ரெண்டாவது, இந்த வேல்யூ ஆஃப் theta அப்படிங்கிறது theta has infinitely many values including the negative ones. இந்த தீட்டாவோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியாது. எத்தனை வேல்யூ வேணாலும் தீட்டா எடுத்துக்கலாம். இட் கேன் டேக் எனி நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இதுல என்ன விஷயம் அப்படின்னா தோஸ் வேல்யூஸ் ஆர் டிஃபர்ட் பை 2π, இன்டெகிரல் பவர்ஸ் ஆஃப் 2π. அப்ப இன்டெகிரல் பவர்ஸ் ஆஃப் 2π அப்படின்னு சொல்லும் போது 2kπ. இப்போ 2kπ அப்படின்னா அந்த கேவுக்கு 1 போட்டா 2π வரும், கேவுக்கு 2 போட்டா 4π வரும், கேவுக்கு 3 போட்டா 6π வரும். அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2πல the value can differ. இந்த தீட்டாவோட வேல்யூ சொல்லும் போது this theta is obtained from the relation tan inverse y by x, imaginary part by real part. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த தீட்டாவை நம்ம கால்குலேட் பண்றோம். So each value of theta is denoted by argument of a complex number.
argument of z. அடுத்தது இரண்டாவது கான்செப்ட் இதுல இது ஜெனரல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஜெனரல் ஆர்குமெண்ட் இஸ் நத்திங் பட் it has infinite number of values with difference of 2k pi, integral powers of 2k pi. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இத வந்து ஸ்மால் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஜெனரல் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்டோட நோட்டேஷன் என்னன்னா கேபிட்டல் ஆர்குமெண்ட். இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கு நோட்டேஷன் என்ன தீட்டா. If theta satisfies the condition minus pi less than theta less than or equal to pi, then it is called the principal argument. அப்போ principal argument அப்படின்னா அதனுடைய நோட்டேஷன் கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆர் தீட்டா. இந்த கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆர் தீட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் லைஸ் பிட்வீன் மைனஸ் பை அண்ட் பிளஸ் பை. மைனஸ் பைல வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் கொடுத்துருக்காங்க, அப்ப அந்த வேல்யூ வராது. But till pi it can take. So அப்போ இந்த வேல்யூஸ் இந்த in betweenல இந்த மைனஸ் பைக்கும் பிளஸ் பைக்கும் in betweenல தீட்டா இருக்குன்னா அந்த தீட்டாவுக்கு பேர் என்ன பிரின்சிபல் ஆர்குமெண்ட். மற்ற ஆர்குமெண்ட் எல்லாமே ஜெனரல் ஆர்குமெண்ட்ஸ். So principal argument is always unique whereas general argument is immaterial. அதுல எத்தனை வேல்யூஸ் வேணாலும் வரலாம். நம்பர் இஸ் immaterial சொல்லுவாங்க. So அப்ப இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஜெனரல் ஆர்குமெண்ட் அப்போ இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ல இருந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஜெனரல் ஆர்குமெண்ட்டுக்கு ஸ்மால் ஆர்குமெண்ட், பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கு கேபிட்டல் ஆர்குமெண்ட். இந்த கேபிட்டல் ஆர்குமெண்ட்ல 2k பை நீ ஆட் பண்ணிட்டே போற அப்படின்னு சொன்னா where k belongs to z. z அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போ நீ எந்த ஒரு வேல்யூ இதுல கொடுத்தாலும் ஆர்குமெண்ட் கூட இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 பை ஆட் பண்ணிட்டே போனாலும் இல்ல சப்ட்ராக்ட் பண்ணிட்டே போனாலும் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெனரல் ஆர்குமெண்ட் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ ஆர்குமெண்ட் அப்படின்னும் போது அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இஸ் யூனிக். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னா கேபிட்டல் ஆர்குமெண்ட், ஜெனரல் ஆர்குமெண்ட்னா ஸ்மால் ஆர்குமெண்ட். இதுல எந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. ஜெனரல் ஆர்குமெண்ட்னா ஸ்மால் ஆர்குமெண்ட், பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா கேபிட்டல் ஆர்குமெண்ட். இந்த கேபிட்டல் ஆர்குமெண்ட் must satisfy this condition minus pi less than theta is less than or equal to pi. ஜெனரல் ஆர்குமெண்டோட ஃபார்முலா இங்க கீழே கொடுத்திருக்கோம். சோ இத்தனை ரிசல்ட்ஸையும் நம்ம தரவா படிச்சுக்கணும். அடுத்தது இந்த ஜெனரல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பொசிஷனை வச்சுதான் நம்ம ஜெனரல் ஆர்குமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? பொசிஷன் அப்படிங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். எந்த குவாட்ரண்ட்ல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இப்போ நமக்கு ஜெனரலா எத்தனை குவாட்ரண்ட்ஸ் இருக்கு? 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா. செகண்ட் குவாட்ரண்ட்ல பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா. தேர்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை. லாஸ்ட் குவாட்ரண்ட்ல fourth quadrantல theta equal to minus alpha. In general, problems of finding the principal argument, we use the formula alpha is equal to tan inverse modulus y by x. So அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம வச்சுதான் முதல்ல ஆல்பாவை எஸ்டிமேட் பண்ணிக்கணும். After estimating the value of alpha, just you find out the position of the complex number, that is in which quadrant the complex number lies. எந்த குவாட்ரண்ட்ல அது இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு according to the nature you pick out the formula among these 4. அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம போட போறோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆயிடும். இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா டைரக்ட்லி தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா. தேர்ட் குவாட்ரண்ட்னா ஆல்பா மைனஸ் 5, ஃபோர்த் குவாட்ரண்ட்னா மைனஸ் ஆல்பா. சோ இத கொஞ்சம் கிளியர் கட்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 into Z2 is equal to argument of Z1
plus argument of Z2. First formula. Second one, argument of Z1 by Z2 is equal to arg Z1 minus arg Z2. The log la use பண்ணுவோம் இல்லையா, same logic will be applied here. அதே போல argument of Z power n is equal to, இந்த பவர் முன்னாடி வந்துடும், log m power n equal to n log m அங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இங்க n into arg Z. அடுத்தது argument of Z bar is nothing but minus arg Z. அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ போலார் ஃபார்ம்ல எழுதும்போது இப்ப Z is equal to cos theta plus I sin theta அப்படின்னு எழுதுறோம். R into cos theta plus I sin theta. இத வந்து நம்ம வேற ஃபார்ம்லயே எழுதலாம். எப்படின்னா R into cos theta plus 2k pi plus I sin theta plus 2k pi இப்படி நம்ம எழுதலாம். அப்போ இந்த polar form of a complex number Z is equal to R into cos theta plus I sin theta வை R into cos theta plus 2k pi plus I sin theta plus 2k pi இதுதான் general argument அப்படின்னு சொல்றது. theta plus 2k pi வெறும் theta அப்படின்னு போட்டோம்னா principal argument. இது unique value, இது வந்து many values. அப்போ கொஸ்டின்ல principal argument கேட்டா you can stop up to this. வெறும் argument இல்ல general argument அப்படின்னு கேட்டானா இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் arg Z1 into Z2 which is equal to arg Z1 plus arg Z2, arg Z1 by Z2, arg Z1 minus arg Z2, arg Z power n, n into arg Z, argument of Z bar minus arg Z. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் போலார் ஃபார்மை எப்படி மாத்தி எழுதும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது இன்னொரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுல. ப்ராப்பர்ட்டி நம்பர் மறுபடியும் ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, if Z is equal to R into cos theta plus I sin theta, then Z inverse is equal to 1 by R into cos theta minus I sin theta. Z கொடுத்தான் போலார் ஃபார்ம்லனா Z inverse எப்படி கண்டுபிடிக்கணும். இரண்டாவது ப்ராப்பர்ட்டி, if Z1 is equal to R1 into cos theta 1 plus I sin theta 1 and Z2 is equal to R2 into cos theta 2 plus I sin theta 2, then Z1 into Z2 can be written as, முதல்ல இந்த மாடுலஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, R1 R2 into இங்க வரும்போது when you multiply the two complex numbers you must add the arguments. அப்ப என்ன வரும், cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்ல இருக்கும்போது நீ மல்டிப்ளை பண்ணணும்னா first you multiply the modulus values R1 and R2, then you add the arguments. ஆர்குமெண்ட் ஆட் பண்ணி அதை போலார் ஃபார்ம்ல கொடுக்கணும், cos plus I sin. அதே மாதிரி மூணாவது ரிசல்ட், if the same two complex numbers எடுத்துக்கிட்டு Z1 by Z2 கேக்குறாங்க அப்படின்னா ரெண்டு மாடுலஸையும் முதல்ல டிவைட் பண்ணிக்க, R1 by R2, then you subtract the arguments. அப்ப என்ன வரும் பாருங்க, cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. இந்த ரெண்டு ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்ல கொடுத்துட்டு ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா R1 R2 into cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் இல்ல, we can extend this idea to any number of complex numbers. இப்போ மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தரோம் அப்படின்னா R1 R2 R3 into cos of theta 1 plus theta 2 plus theta 3 plus I sin of theta 1 plus theta 2 plus theta 3. இது மாதிரி நம்ம எத்தனை காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவை. லைக்வைஸ் டிவிஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் ரெண்டுத்து தான் பண்ண முடியும். cos of theta 1 minus theta 2 plus I sin of theta 1 minus theta 2.
ஏன்னா இங்க எனி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் சொல்ல முடியாது. ப்ராடக்ட்ல சொல்லிடலாம். டிவிஷன்ல வரும்போது மேல எத்தனை வேல்யூஸ் இருக்கு, கீழே எத்தனை வேல்யூஸ் இருக்கு, அக்கார்டிங் டு இட் we can extend this idea. அதனால ப்ராடக்ட் யூஸ் பண்ற கான்செப்டை நம்ம டிவிஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது, கோஷன்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பார்த்துக்கணும். போலார் ஃபார்ம்ல Z கொடுத்தா Z இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்ல கொடுத்தா ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்ல கொடுத்தா கோஷன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும். So these 3 are the important properties. நல்லா கவனிச்சுக்கோங்க இது மூணுத்தையும். யூலர் ஃபார்ம் வரும். இந்த யூலர் ஃபார்ம் வரும்போது முதல்ல யூலர்ஸ் ஃபார்முலா தெரியணும். இந்த யூலர்ஸ் ஃபார்முலா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, e power I theta can be written as cos theta plus I sin theta. இதுதான் யூலர்ஸ் ஃபார்முலா. இதுல இருந்து நிறைய நம்ம வேல்யூஸ் டிடக்ட் பண்ணலாம். இப்ப e பவர் மைனஸ் I theta அப்படின்னா cos theta மைனஸ் I sin theta. இப்ப e பவர் I n theta அப்படின்னா cos n theta plus I sin n theta. இந்த e பவர் I அப்படின்னு வந்தாலே cos plus I sin. இந்த n theta ஆர்குமெண்ட்ல வந்துரும். இங்க e பவர் I னாலே cos plus I sin theta அப்படியே ஆர்குமெண்ட்ல வந்துரும். இங்க மைனஸ் தீட்டா இருக்கு, ஸோ அதனால மைனஸ் மிடில் வந்துடுது. ஸோ இதுதான் நமக்கு யூலர்ஸ் ஃபார்ம். இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இந்த போலார் ஃபார்ம்ல இருந்து எப்படி இதை கொண்டு வரோம் பாருங்க. போலார் ஃபார்ம்னா நமக்கு R is equal to Z is equal to R into cos theta plus I sin theta is equal to R into, இப்போ இதுக்கு தான் ஃபார்முலா படிச்சிட்டோம், e power I theta. ஸோ இந்த ஃபார்ம் தான் யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றாங்க. அப்போ வாட் இஸ் த யூலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா Z is equal to R e power I theta, where e power I theta is equal to cos theta plus I sin theta. இது போலார் ஃபார்ம், இது யூலர் ஃபார்ம். ஸோ 2 ஃபார்மும் இப்போ நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன் ஃபார் த எக்ஸசைஸ் 2.7. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா படிக்கணும். இதுல நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்கணுமா. இந்த கான்செப்ட்ஸ் ஒரு முறைக்கு 2 முறை நீங்க ரீவைண்ட் பண்ணி இந்த வீடியோவை திருப்பி திருப்பி பாருங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.